லலித் மோடி விவகாரத்தில் காங்கிரஸ் கூட்டணி அரசு எழுதிய கடிதங்களை வெளியிட வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடி முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு தன்னை பழிவாங்கியதாக கூறினார். இங்கிலாந்தில் தான் குடியேறுவதை தடுக்க ப. சிதம்பரம் முயன்றதாகவும் லலித் மோடி குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த ப. சிதம்பரம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து அதிகாரிகளுக்கு எழுதப்பட்ட அனைத்து கடிதங்களையும் வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் மீதும் தன் மீதும் லலித் மோடி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக அந்த கடிதங்கள் இருக்கும் என்றும் சிதம்பரம் ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ளார். வசுந்தரா ராஜே சிந்தியா மகன் கம்பெனியில் லலித் மோடி 11 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மத்திய அமைச்சர் சுஷ்மாவை தொடர்ந்து ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியாவும் லலித் மோடிக்கு உதவியதாக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். வசுந்தரா ராஜே சிந்தியாவின் மகனும் பாரதிய ஜனதா எம்பியுமான துஷ்யந்த் சிங்கனின் நிறுவனத்துக்கு லலித் மோடி 11 கோடியே 63 லட்சம் ரூபாயை முதலீடு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. லலித் மோடி மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கு குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரித்த போது தற்செயலாக இதை கண்டுபிடித்துள்ளனர். பொதுமக்கள் தரும் புகாருக்கு 10 நிமிடங்களில் ஒப்புகை SMS அளிக்கப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஆர்கே நகரில் அத்துமீறல் தொடர்பாக புகார் தருபவர்கள் அடையாளம் வெளியிடப்பட மாட்டாது என்றும் புகார்தாரருக்கு 10 நிமிடங்களில் ஒப்புகை சீட்டாக SMS அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்காளர் திருத்தப் பட்டியல் தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது. தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தலைமையில் புதன்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட 9 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் ஆர்கே நகர் தொகுதியில் எதிர்க்கட்சிகளின் புகார்கள் மீதான விவாதம், வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆகியன குறித்து விவாதிக்கப்பட்டது. தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சு நடந்து வருவதாக வரும் செய்திகளை கட்சியினரும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுடன் திமுக கூட்டணி பேச்சு நடத்தி வருவதாகவும் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் வரும் செய்திகள் முழு பொய் என்று கூறியுள்ள கருணாநிதி இப்படிப்பட்ட செய்திகளை கட்சியினரும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மதுரையில் கடந்த ஜூன் 15 நடந்த கொலை தொடர்பாக 6 வாலிபர்களை மதுரை கூடல்புதூர் போலீசார் கைது செய்தனர். மதுரை ஆணையூர் முத்துநகரைச் சேர்ந்தவர் முத்துராஜ் மாட்டுத் தரகு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்து வந்தார். கடந்த ஞாயிறு இரவு இவரது வீட்டிற்கு வந்த சிலர் முத்துராஜை அழைத்துச் சென்றனர். அதன்பின் வீடு திரும்பாத முத்துராஜ் மறுநாள் ஆணையூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே பிணமாக கிடந்தார். இது தொடர்பாக குற்றவாளிகளை தேடி வந்த கூடல்புதூர் போலீசார் அப்பகுதியைச் சேர்ந்த பூமிநாதன், சவுந்தரபாண்டியன், அழகுமணி, ரமேஷ், கோபிநாத், வீரனன் ஆகிய 6 பேரை புதனன்று கைது செய்தனர். தான் வளர்த்த ஜல்லிக்கட்டு காளையை வைத்து முத்துராஜ் மிரட்டிய ஆத்திரத்தில் இக்கொலை நடந்ததாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கொள்ளையடித்த பணத்தை ஆர்கே நகரில் கிள்ளி கொடுப்பதாக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தின் 28 அமைச்சர்களும் ஆர்கே நகரில் முகாமிட்டு கொள்ளையடித்த பெரும் பணத்தின் ஒரு சிறு பகுதியை ஓட்டுகளை பெற பகிரங்கமாக கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் எந்த பகுதியிலும் நடக்காத அதிகார வேட்டை எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது என்றும் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் சுஷ்மா, ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா இருவரும் தனக்கு உதவியதாக லலித் மோடி கூறினார். ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடி ஐரோப்பாவில் உள்ள பால்கன் நாட்டில் இந்தியா டுடே டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது சுஷ்மா சுவராஜ், வசுந்தரா ராஜே சிந்தியா இருவரும் தனக்கு உதவியதாக ஒப்புக்கொண்டார். தான் லண்டனில் குடியேற இங்கிலாந்து அதிகாரிகளிடம் வசுந்தரா சாட்சி கையொப்பமிட்டு உதவியதாகவும் லண்டனில் இருந்து போர்ச்சுகல் செல்ல விசா கிடைக்க சுஷ்மா உதவியதாகவும் லலித் மோடி ஒப்புக்கொண்டார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தன்னை அரசியல் ரீதியாக பழிவாங்கியதாக கூறிய லலித் மோடி லண்டனில் தங்க அனுமதிக்க கூடாது என்று இங்கிலாந்து அரசுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் நெருக்கடி கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் மத்திய அமைச்சராக பதவி வகித்த சரத்பவார், பிரபுல் பட்டேல், ராஜீவ் சுக்லா ஆகியோரும் உதவியதாக லலித் மோடி கூறினார். லலித் மோடிக்கு உதவிய சுஷ்மா சுவராஜ், வசுந்தரா ராஜே சிந்தியா பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷோபா ஓஜா, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டு தேடப்படும் குற்றவாளியான லலித் மோடிக்கு உதவியதற்காக சுஷ்மா, வசுந்தரா இருவரும் ராஜினாமா செய்தாக வேண்டும் என்று கூறினார். இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பதன் மூலம் சுஷ்மா, வசுந்தராவுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் லலித் மோடிக்கு சுஷ்மா, வசுந்தரா உதவிய விவகாரம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்புடன் கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் ஷோபா ஓஜா வலியுறுத்தினார். பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை காங்கிரஸ் கொண்டுள்ளதாக பாரதிய ஜனதா கூறியது. பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் GVL நரசிம்மராவ் டெல்லியில் பேட்டி அளித்தார். பாரதிய ஜனதா பெண் தலைவர்களை குறிவைத்து குற்றம் சாட்டுவதன் மூலம் காங்கிரஸ் பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக நரசிம்மராவ் கூறினார். ஆனால் இக்குற்றச்சாட்டை காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஷோபா ஓஜா நிராகரித்தார். சேர்ப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட கண்ணனுக்கு கோவை நீதிமன்றம் ஜூலை 2ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாவோயிஸ்ட் இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த வழக்கு தொடர்பாக கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டார். போலீசார் புதனன்று கண்ணனை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பொங்கியப்பன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி கண்ணனுக்கு ஜூலை 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிட்டார்.
மெட்ரோ ரயில் பணியின் போது கம்பி பாய்ந்து பைக்கில் சென்றவர் பலியானார். சென்னை மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. பரங்கிமலை ஜிஎஸ்டி சாலையில் புதன்கிழமை வழக்கம் போன்று பணிகள் நடந்து வந்தன. எதிர்பாராத விதமாக மெட்ரோ ரயில் பாதையில் இருந்து கம்பி திடீரென்று சரிந்தது. அப்போது அந்த வழியாக வந்த மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த கிரி என்பவர் தலையில் 40 கிலோ 6 அடி நீளம் கொண்ட கம்பி தலைக்கவசத்தையும் கிழித்துக் கொண்டு சொருகியது. இதில் ரத்த வெள்ளத்தில் கிரி துடிதுடித்து உயிரிழந்தார். கிரி சாப்ட்வேர் என்ஜினியர் என்பது தெரிய வந்துள்ளது. மதுரையில் கிரானைட் முறைகேடு தொடர்பான 15ஆம் கட்ட விசாரணையை IAS அதிகாரி சகாயம் துவக்கினார். கோர்ட் உத்தரவுப்படி கடந்த டிசம்பர் 3இல் முதற்கட்ட விசாரணையை தொடங்கிய சகாயம் இதுவரை பல்வேறு தரப்பினரிடம் விசாரித்து அறிக்கைகளை பெற்றுள்ளார். இம்மாதம் நிறைவு பெறுவதாக இருந்த விசாரணை கோர்ட் அளித்த 6 வார கால அவகாசத்தை தொடர்ந்து மேலும் நீட்டிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி புதனன்று மதுரை வந்த சகாயம் தனது 15ஆம் கட்ட விசாரணையை தொடங்கினார். ஏற்கனவே அரசு அதிகாரிகள் விவசாயிகளிடம் தனது விசாரணையை முடித்துள்ள அவர் இம்முறை யாரிடம் விசாரணை நடத்துவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கரூர் அருகே காவிரி ஆற்றங்கரையில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு மரத்தில் தூக்கிலிடப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் நெரூர் என் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த திருமூர்த்தி என்பது தெரிய வந்தது. கூலி தொழிலாளியான திருமூர்த்தியை கொலை செய்த குற்றவாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு பாங்கல் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பதியில் 300 ரூபாய் கட்டண தரிசனத்தை நீட்டிக்க உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. 300 ரூபாய் கட்டண தரிசனம் காலையில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இந்த தரிசனத்தை பக்தர்கள் கூட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் வழங்கவும் மாலை நேரத்தில் தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யவும் தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளது. தங்கத்தின் விலையில் புதனன்று சவரன் 88 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,296 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,537 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 36,900 ரூபாயாக இருந்தது. செல்பி படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானதால் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாரா இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. நானும் ரவுடிதான் பட இயக்குனர் விக்னேஷ் சிவன் நயன்தாரா இடையே நெருக்கம் ஏற்பட்டு சொகுசு கார் பரிசு அளித்ததாகவும் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாகவும் தகவல் பரவியது. இதை திட்டவட்டமாக நயன்தாரா மறுத்த நிலையில் இருவரும் நெருக்கமாக இருக்கும் செல்பி படங்கள் வெளியாகின. இதை திட்டமிட்டு விக்னேஷ் சிவன் வெளியிட்டதாக கூறி நயன்தாரா அவருடன் பேசுவதை நிறுத்திவிட்டதால் நானும் ரவுடிதான் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நின்று போயுள்ளதாம்.